ஸோ ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெறும் ஃபிட்கல் ரிப்பேக்கர் இல்லை மக்களே. திஸ் வீடியோ ஃபார் ஓன்லி எஜுகேஷனல் பர்பஸ். என்ன மக்களே, ஏன் இதை சொல்கிறேன்டா, இது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் தந்துடுவாங்க மக்களே. இன்னொன்று தந்தால் சரி நம்மளோட சேனலை முடிச்சு விட்ருவாங்க. அதான் சொல்கிறேன் மக்களே. இப்போ GTA 5 வெறும் 37 ஜிபியில் எக்ஸ்டேட் பண்ணி விளையாட போகிறோம். அதுவும் ஒரிஜினல் GTA 5 ஃபுல் கிராஃபிக்ஸோட லோ எண்ட் வெரி லோ எண்ட் பிசியில் வட்டிவாக தரமான ப்ளே கொடுக்கக்கூடிய மாதிரி டவுன்லோட் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நான் டவுன்லோட் பண்ணி காட்டுற வந்து மக்களே, இந்த ஒன்லி விண்டோஸ் 10 ஆக்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் இப்போ விண்டோஸ் 10 ஒர்க் ஆகிற ப்ரூஃப் காட்டுறேன். இது விண்டோஸ் 11. இப்போ கடைசி வீடியோ முடியக்குள்ளே விண்டோஸ் 10 இந்த ஃபைல் எல்லாம் வடிவாக காட்டி உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் காட்டுவேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணுறதை இந்த பிசியில் போட்டு காட்டுறேன். ஸோ மக்களே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே ஓபிடி ப்ரொஜெக்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ மக்களே, இது வந்து மக்களே, இது ஒரு யூடியூபர் கூடி போட்டு காட்டல. ஒரு யூடியூபர் கூடி போடவே இல்லை. முதல் முறையாக நாங்கள் தான் போடுறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே. ஹேக்கிங் வீடியோஸ், எத்திக்கல் ஹேக்கிங் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கணக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கணக்கு பேர் நம்மள என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கணக்கு பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தபடியாக தான் மக்களே இதை மூன்றாம் தடவை ரீஅப்லோட் பண்ணுற மக்களே. ஆனால் இது ஃபிட்கல் ரிப்பேக்கர் சைட் இல்லை மக்களே. இது பாருங்க, நான் சைடு லிங்க் எடுத்து போட்டு காட்டுறேன். ஸோ மக்களே, இதுதான் இந்த வெப்சைட் மக்களே. தேடி எடுத்தாச்சு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க மக்களே. உங்களை அதுக்கு முதல்ல ஒரு ப்ரூஃப் காட்டுற மக்களே. இதில் மைன்கிராஃப்ட் கூட ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ ஃபார் ஓன்லி எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ மக்களே, இதுதான் அது. இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிற வெறும் 39 ஜிபியில் மக்களே, 39 ஜிபி தான். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது மக்களே. ஸோ எல்லாத்தையும் போய் போட்டு பாருங்கள் மக்களே. ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா மக்களே, இந்த ஜிப் ஃபைலை தான் இதில் போய் டவுன்லோட் பண்ண போகிறோம். சரியா மக்களே? இப்போ வாங்க போய் இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ மக்கள் இதுக்குள்ளே போய் மக்களே இங்கிலீஷுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷுக்கு மாற்றி போட்டு கேம்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க மக்களே. கேம்ஸில் ஜிக்குள்ளே போய்க்கொள்ளுங்க மக்களே. ஸோ மக்களே, இந்த இருக்குது மக்களே. பார்த்தீங்கன்னா ஜி ரீமேக் இருக்குது மக்களே. இதே டிஸ்சார்ஜ் கொடுத்துக்கொள்ளுங்க மக்களே. ஸோ இது 40 ஜிபி கிட்ட மட்டமாக வருமானு இருக்கு மக்களே. ஸோ நீங்கள் கீழே கொண்டு போய் இது வந்து நீங்கள் டோனர் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. இல்லாட்டி மீடியா ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. இல்லை கோ டு ஃபைலில் போய் டிரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ மக்களே, இது வெர்ஷன் 8, இது வெர்ஷன் 3 அது மக்களே. GTA 5 லைட்டன் தான் இருக்குது மக்களே. ஆனால் GTA கிராஃபிக்ஸ், GTA மிஷின் எல்லாமே அப்படியே ஆச்சுன்னா ஃபுல் மேப்பும் கவர் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது மக்களே. ஸோ வெளியில் பார்த்து குழம்ப வேண்டாம். ஸோ மக்களே, அடுத்து வந்து இந்த டோனர் ஃபைலை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். டோனரில் டவுன்லோட் பண்ணுறபடியா நீங்கள் இப்போ இந்த மீடியா ஃபைலை கொடுத்தேன். வெர்ஷன் 8 வேணுமெண்டா 8 கொடுத்துங்க மக்களே. இப்போ நீங்கள் பாட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி பாட்டை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இந்த சமயத்தில் நீங்கள் டைரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணி யூடியூனில் நீங்கள் இரவு நித்திர உள்ளக்குள்ளே யூடியூனில் போட்டு விட்டிங்கன்னா மக்களே விடிய கிழமை அனுப்பி பார்த்தா இருக்கும் மக்களே. ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட சொன்னீங்க இல்லையா, அதனால் நான் ஒழுங்காகவே போடுறேன். ஏன் குழப்பம்? GTA 5 ஓகே மக்களே, இந்த இருக்குது மக்களே. என்ன காரணம்னா நீங்கள் சொல்லி என்னால் போட வீடியோ திருப்பி ரீஅப்லோட் பண்ணதுக்கான காரணம் டோனர் ஃபைலை கொடுத்துக்கணும் மக்களே. கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும் மக்களே. அது என்ன காரணம்னா நமக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் தான் அடிச்சு விட்டா மக்களே GTA 5. அதான் மக்களே. சரி மக்களே, இப்போ இந்த டோனர் ஃபைலை டவுன்லோட் பண்ணி டோனர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் மக்களே. அதை போய் பார்த்து இந்த டோனர் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் டோனர் இதை டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டோனருக்குள்ளே டேரெக்டாக போயிடுவான். நான் மக்களே இப்போ இப்படியே விட்டால் உங்களுக்கு ஆகாது. அதுக்கு யூடோரனட் இது மக்களே. ஸோ மக்களே ஓகே
இதுக்குள்ளே போய் நீங்கள் வெப்பை டவுன்லோட் பண்ணி விட்றாதீங்க மக்களே. நான் இதுலேயே காட்டிக்கிறேன் உங்களுக்கு. கிளாசிக்ன்ற இருக்கிற இதை போய் டவுன்லோட் பண்ணுங்க மக்களே. கீழே வடிவா திருப்பிடுங்க. 1.23 MB தான் வரும் மக்களே. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வடிவாக டவுன்லோட் பண்ணி போட்டு வலிமையாக நோமலாக அப்படி இருந்தால் இந்த வேர்ஷன் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே. இதுக்குள்ளே போய் இந்த வேர்ஷன் கிளிக் பண்ணி போட்டு எப்படி நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் பிசி டவுன்லோட் பண்ணுவீங்களோ இது டபுள் கிளிக் கொடுத்து அப்படியே டவுன்லோட் பண்ணி போட்டு நாங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலுக்குள்ளே போய் மக்களே இப்போ இதான் டவுன்லோட் பண்ணோம். இதை நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக யூடியூப்குள்ளே போயிடும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்து விட்டிங்கன்னா சரி மக்களே. வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அட்லீஸ்ட் ஒரு 40 GB இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணுங்க மக்களே. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்பேஸே 42 GB தான் வேர்ஷன் 8க்கு. வேர்ஷன் 3.1க்கு மட்டும்தான் மக்களே. இது வேர்ஷன் 39 GB மக்களே. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இந்த குறைஞ்ச ஜிபி. ஆனால் மக்களே நீங்கள் விண்டோஸ் 11 ட்ரை பண்ணால் வராது. அது மட்டும் இல்லாமல் மக்களே முக்கியமாக இந்த வைரஸ் ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வைரஸ் இல்லை, ஆனால் இதில் இருக்கிற இந்த ஃபைல்ஸு வைரஸ் இது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்குள்ளே தடுத்து விட்டுரும். ஸோ இது மக்களே நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் சாதாரண பென்ட்ரைவ்லேயே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டு விண்டோஸ் 10 பிசியில் கொண்டு இல்லாட்டி விண்டோஸ் 10 வச்சுக்கிங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ணி போட்டு ஒரு 68 GB பென்ட்ரைவ் வந்துச்சுன்னா அதிலே டவுன்லோட் பண்ணி போட்டு டேரெக்டாக இப்போ பிசியில் இன்ஸ்டால் பண்ணாமல் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டு இப்போ இந்த பாருங்கள் மக்களே. இந்த ஜிப் ஃபைலை நான் பேர் மாற்றிட்டேன் மக்களே. ஸோ அது வரும். அது நீங்கள் இப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் சென்று கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மக்களே கிட்டத்தட்ட வெறும் 6 நிமிஷம் மக்களே 12 நிமிஷம் S2 ஏன்னா மக்களே நான் இது ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ S2 கொடுத்த மக்களே வெறும் 6 to 7 நிமிஷத்தில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் மக்களே. இதை இன்னும் ஸ்பீடாகிறது மக்களே நீங்கள் Ctrl+Shift+Escape பட்டனை ஒரேடியாக கொடுத்துருந்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ அதாவது டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும் மக்களே. அதுக்குள்ளே போய் winrar.txt போய் கோ டு டீட்டெயில்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க மக்களே. அதுக்குள்ளே போய் அதோட எஃபிஷியன்சி அதோட ப்ராசஸை நீங்கள் ஹைப் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே போய் ஹைப் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே இவ்வளோ கத்துறன் ப்ளீஸ் அப்லோட்லாம் பண்ணிக்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அந்த ஒரு. ஸோ மக்களே இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கொண்டு இருக்குது. நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன் மக்களே. ஸோ இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போய் சிம்பிளாக ஃபிட்கர் ரிப்பேர் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி நிற்காமல் சிம்பிளாக 6 to 7 நிமிஷத்துக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டு இதுக்குள்ளே போய் இதை கொடுத்துக்கலாம் மக்களே. டச் விண்டோஸ் பிசியில் விரிசையாட்டி ட்ராக் பொசிஷனை போட்டு எக்ஸ்ட்ராக்ட் கியரை கொடுத்துக்கணும் மக்களே. எக்ஸ்ட்ராக்ட் கியர் ஓகே. எக்ஸ்ட்ராக்ட் கியர் இல்லை ஹியர் அதில் 1 2 3 4 பாஸ்வேர்ட் மக்களே. பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துருவோம் மக்களே. இப்போ என்ன பிரச்சனை மக்களே, நான் இப்போ திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுத்து மாற்றி விட்டேன் மக்களே. அது பிரச்சனையாக போச்சு. ஸோ இது ட்ரஸ்ட் தான் மக்களே. நீங்கள் ஒழுங்காக ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டு கொடுத்து மக்களே. பொறுங்க. இதை கொடுக்குறது முதல் இதை கொடுக்கும். இதுக்கு முதல் இந்த 5 டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வடிவாக எனி இதை கொடுக்கும் மக்களே. இதை கொடுத்தோன்னே எஸ் கேட்கும். நீங்கள் எஸ்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க மக்களே. ப்ரெஸ் பண்ணி கீழே கேட்கும். நீங்கள் என்ட்ரை கொடுத்தோன்னே இப்படி காட்டும் மக்களே. ஸோ உங்களுக்கு ஓகே இப்படி டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் இதை கொடுத்துக்கொள்ளுங்க மக்களே. இப்படி இதை கொடுத்து ஒன்றை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கொள்ளுங்க மக்களே. அப்புறம் 2 கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும் மக்களே. ஸோ இப்போ நீங்கள் இதை கொடுத்து எஸ்ஸை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிடிஎஃப் ஸ்டார்ட் ஆகிடும் மக்களே. எனக்கு ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இப்போ என்ன பிரச்சனை சில ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குமே இருந்தால் நான் எக்ஸ்ட்ராக்ட் கியரை கொடுத்து கேன்சல் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ இப்போ நான் திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுத்து உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக காட்டுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அவனே திருப்பி 5 நிமிஷம் பண்ணிக்கிறேன். நான் S2 கொடுத்துக்கிறேன் மக்களே. இப்போ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனால் அப்புறம் பார்ப்போம்.
ஸோ மக்களே இப்போ எக்ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே போய்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அச்சோ 5வது கொடுத்துக்கொள்ளுங்கோ மாறி கொடுத்துட்டேன். ஸோ மக்களே இப்போ நான் விட்டானே எனக்கு GTA 5 வந்துட்டு ரீட் ஆகுது வந்துட்டு மக்களே இது விண்டோஸ் 10க்கு தான். திஸ் வீடியோ ஃபார் ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ். மக்களே அச்சோ வந்துட்டு மக்களே, அதாவது ஐ மீன் இப்போ க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ மக்களே திருப்தியா மைடிய சப்ஸ்கிரைபர்ஸ், திருப்தி தானே இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும்? அச்சோச்சோ மைடிய சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலுக்குள்ளே இழுத்துட்டு வாங்க மக்களே. அது ஒரு கேமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாங்குவேஜஸை மாற்றி விட்டிங்கன்னா சரி. ஓகே மக்களே, இப்போ இதில் கெட்ட படம் வந்துச்சுண்டா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் தந்துடுவாங்க மக்களே. அதான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்குவோம் மக்களே, அது லாங்குவேஜ் வேறு. ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். A to Z தமிழ் டெக். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பாய்.